வணக்கம். இன்று 14வது நாள் கண்ணாடி வேலை. 2 வாரம் முடிச்சிட்டோம். நம்ம 2வது வாரத்தை இன்னைக்கு திரும்பி பார்க்க போகிறோம். எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கோம் நம்மளுடைய இந்த 2வது வாரத்தில். நம்ம முதல் நாள் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ரொம்ப தைரியசாலி தான் இல்லை? கண்ணாடியை பார்த்து தைரியமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகிறீங்க. நம்மளுக்கு நாம நேசிக்கிறதுக்கும் நம்மளை நாமளே ஆமோதிக்கிறதுக்கும், அதான் அக்செப்டன்ஸுக்கும் நம்மளை நாமளே ஓகே சொல்கிறோம். அதுக்கு நம்ம தயாராகிட்டோம். இந்த 2வது வாரத்துலேயே நீங்கள் நிறையவே சாதிச்சாச்சு. நீங்கள் எப்படி நம்ம கூட நம்மளுடைய சுயமாக எப்போ பாரு பேசிக்கிட்டே இருக்கணும். செல்ஃப் டாக் எப்படி இருக்குது பார்த்தீங்க. உங்களுடைய பேச்சை கவனித்து அதை மாற்றிட்டீங்க. பாசிட்டிவ் அஃபர்மேஷனாக மாற்றிட்டீங்க. அங்கே உள்ளார ஒரு விமர்சகர் இருந்துட்டு நீ இது செய்கிறது தப்பு, நீ இது சரி கிடையாது, அது கிடையாது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தார்ல, அவரை சைலன்ஸ் பண்ணிட்டீங்க. உங்களுடைய அந்த விமர்சகரை உங்களை நேசிக்கிறவரை உங்களுடைய ஃபேனை மாற்றிட்டீங்க. உங்களுக்கு அந்த சின்ன குழந்தையும் பத்திரமா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தீங்க. உங்களுக்குள்ளார இருந்த குழந்தையும் நம்ம இருக்கிற உலகம் பாதுகாப்பானது, நான் இருக்கேன் உனக்குன்னு அதை கூட்டிகிட்டு இந்த உலகத்தை மறுபடியும் அறிமுகப்படுத்தினீங்க. என்ன ஒரு அருமையான நாள். 2 நாள் நம்ம அந்த உள்ளார இருக்க குழந்தைகிட்ட பேசியிருக்கோம். உங்களுடைய கண்ணாடியில் எப்படி உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்குது, உங்களுடைய நம்பிக்கைகளை அது பிரதிபலிக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுடைய உடல் உங்களுக்கு கொடுக்குற செய்தியையும் அந்த நேரான ஒரு உறுதிமொழிகளையும் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்களுடைய உண்மையான உணர்வுகளையும் இந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நெகட்டிவாக இருந்தால் கூட அதெல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய கோபத்தை படிப்படியாக குறைச்சிட்டீங்க. அப்புறம் உங்களுடைய பயத்தை எல்லாம் நீங்கள் நேர்காண்டீங்க. சில சமயம் அந்த பயம் நம்மளை எவ்வளோ கொடுமையாக பண்ணுது. நம்ம பயத்தை விட நம்ம மேலானவங்கன்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம இந்த நாளை எப்படி 13வது நாளில் என்ன பார்த்தோம், இந்த நாளை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த வாழ்க்கையே நடத்த போகிறோன்றத புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த உலகத்துக்கு சொல்கிறோம், ஹியர் ஐ எம், தோ நான் இருக்கிற உலகமே, நான் இந்த உலகம் கொடுக்க போகிற அருமையான அற்புதமான அனுபவங்களை அனுபவிக்கவும் கற்றுக்கிறதுக்காகவும் இதோ நான் வந்திருக்கேன், தயாராக வந்திருக்கேன். இதுதான் சொல்ல போகிறீங்க 2வது வாரம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? 2வது வாரத்தில் நீங்கள் சந்தோஷமான இருந்த சிறு வயது போட்டோ, ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம் இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து அங்கே ஒட்டி வைங்க. அந்த சின்ன பொண்ணை பார்த்து, பையனையோ சின்ன பொண்ணையோ பார்த்து சொல்லுங்கள், நான் என்னுடைய பயத்தெல்லாம் விட்டுறதுக்கு தயாராகிட்டேன், நான் பாதுகாப்பாக இருக்கேன், என்னுடைய உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த சின்ன குழந்தையை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ஐ லவ் யூ, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அந்த குழந்தைய பார்த்து சொல்லுங்கள், நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன், ஏன்னா நான் நேசிக்கப்படுறேன். இந்த அஃபர்மேஷன் சொன்னேன் இல்லையா, அதை 10 தடவை சொல்லுங்கள். நான் என்னுடைய பயங்களை விட்டு ஒழிக்க தயாராகிட்டேன், நான் பாதுகாப்பாக உணர்கிறேன், நான் என்னுடைய உள்ளார இருக்க அந்த சிறு குழந்தையை நேசிக்கிறேன், நான் நிஜமாலுமே உன்னை நேசிக்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன், அண்ட் மேலும் மற்றும் நான் ரொம்ப நேசிக்கப்படுகிறேன். இதெல்லாம் சொல்லிட்டீங்களா? அப்புறம் இன்றைக்கி எழுத போகிறோம். 7வது நாள் எழுதுனீங்களா, அதை ஒரு தடவை படித்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு புது பேஜில் எழுதுங்க. இன்றைக்கு உங்களுடைய அனுபவம், உங்கள் உணர்வுகள் எப்படி இருக்குன்றதை அதில் எழுதுங்க.
இந்த செய்கிற எக்ஸசைஸ் வந்து இப்போ 14வது நாள் ஆன பிறகு உங்களுக்கு எப்படி செய்ய தைரியமாக செய்ய முடியுதா? உங்களால் நேராக கண்ணாடியை பார்த்து உங்களை பார்த்து ஹை சாம்பியன் சொல்ல முடியுதா? நான் நிஜமாலுமே நிஜமாலுமே உன்னை நேசிக்கிறேன்னு சொல்ல முடியுதா? அப்படின்னா இதை நம்ம கொண்டாடணும். ஓகே, இன்னும் புது புது உறுதிமொழியெல்லாம் எழுதிக்கோங்க. எது எல்லாமே உங்களுடைய தடுக்குதில்லை, அந்த தடைகளை தவிர்த்து எரிகிற மாதிரி நல்ல புது புது அனுபவங்களை உறுதிமொழிகளை எழுதிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன தாட் பார்க்க போகிறோம், எண்ணம் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் என்னுடைய அற்புதத்தை ஒன்றையும் தான் பார்க்க போகிறேன். நான் என்னுடைய நெகட்டிவ் சைடு, டிஸ்ட்ரக்டிவாக இருக்கிறது, பயம் எல்லாத்தையும் விட்டு ஒழித்துட்டு நான் எப்படி ஒரு அற்புதமான பிறவி, நான் என்னுடைய பவரை, என்னுடைய சக்தியை உணர்றேன். நான் சொல்கிறேன், ஆல் இஸ் வெல் இன் மை வேர்ல்ட். என்னுடைய உலகத்தில் எல்லாமே நல்லா இருக்கு. இதுதான் தாட் ஃபார் த டே. நான் என்னுடைய அற்புதத்தை ஒன்றையும் தான் உணர்கிறேன், பார்க்கிறேன். அப்புறம் இன்றைக்கி மெடிடேஷன். ஒரு மூச்சை உள்ளார இழுத்து வெளியில் விடும்போது கூட உங்களுடைய சக்தியை உணருங்க. உங்கள் குரலில் இருக்க உங்களுடைய சக்தி எப்படி மாறிட்டீங்க. நீங்கள் அந்த பயத்தை விட்டாச்சு, கோபத்தை விட்டாச்சு, அன்பான ஆளாக மாறிட்டீங்க. உங்களுக்குள்ளார இருக்க சின்ன குழந்தைய ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாமே உங்களுடைய இந்த மாற்றம் ஒரு அழகான மாற்றம். நீங்கள் ஒரு தெய்வீக தன்மையே உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். ஓகே, எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுடைய சக்தியை உணரணும். நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறீங்க, அதையும் உணரணும். இதுதான் 2 வாரம் முடிஞ்சிருக்கு. 3வது வாரத்துலேருந்து இப்போ பார்க்கலாம் இன்னும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரோன்னு பார்க்கலாம். ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குல்ல. ஓகே, பை, வணக்கம்.